அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது முத்தொள்ளாயிரம். இந்த முத்தொள்ளாயிரம் நாயக்கர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்களில் முக்கியமானதாக கருதப்படும் சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த முத்தொள்ளாயிரம் என்பதற்கு 3 என்று பெயர் காரணங்களையும் கூறுவோம். 3 என்பது 3 மன்னர்களையும் மூவேந்தர்களையும் குறிப்பது. சேரன், சோழன், பாண்டியன் என மூவேந்தர்களையும் குறிப்பது 3. 900 என்பது 900 என்கின்ற எண்ணிக்கையை கொண்டது. முத்தொள்ளாயிரம் என்பதற்கு சேரன், சோழன், பாண்டியன் உட்பட 3 மன்னர்களின் மீதும் 900 பாடல்கள் வீதம் பாடப்பட்டதால் இந்நூல் முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றதாகவும் குறிப்பிடலாம். இங்கு 900 பாடல்களே இருந்தன என்று பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலமாக வெளிப்படுத்துவார். இந்த தொகுப்பு நூலில் சேரனை பற்றி 22, சோழனை பற்றி 29, பாண்டியனை பற்றி 56 பாடல்களும் கொண்டு இருக்கின்றன. இந்த பாடல்கள் அனைத்தும் வெண்பாக்களால் ஆனது. இந்த முத்தொள்ளாயிரத்தில் பாடப்பட்டு இருக்கின்ற பாடல்களில் என்ன பொருண்மை என்று பார்க்கின்றோம் என்றால், மூவேந்தர்களினுடைய நாடு, அரண், படை சிறப்பு, போர்த்திறம், அவ்வேந்தர்களினுடைய வீரம், கொடைத்திறம் போன்ற செய்திகளையே இந்த முத்தொள்ளாயிரம் தனக்குள் கொண்டதாக இருக்கிறது. இந்த முத்தொள்ளாயிரத்தில் பாண்டியருக்கு 3 பாடல்கள் வீதமும், சோழனுக்கு 3 பாடல் வீதமும், சேரனுக்கு 3 பாடல் வீதமும் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அவற்றை பற்றி கீழே காண்போம். முதலாவதாக பாண்டியன். பாண்டியனுடைய பாடல்களாக புகழ், திரை, கைக்கிளை என்ற 3 தலைப்புகளில் பாண்டியனுக்காக பாடம் அமைந்துள்ளது. இவற்றில் புகழ் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். புகழ், பாண்டியனின் புகழ் எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது இப்பாடல். பார்படுப செம்பொன் பதிப்படுப முத்தமிழ் நூல், நீர்படுப வெண்சங்கும் நித்திலமும், சாரல் மலைப்படுப யானை வயமாறன் கூர்வேல், தலைப்படுப தார்வேந்தர் மார்பு. பார்படுப, பார் என்றால் உலகம். அந்த பாண்டிய மன்னனுடைய உலகத்தில் காணப்படுவது பார்படுப, படுப காணப்படுவது. செம்பொன், செம்மையான பொன். பதி, நாடு. அந்த பாண்டியனுடைய நாட்டில் காணப்படுவது முத்தமிழ் நூல். இயல், இசை, நாடகம் சார்ந்த முத்தமிழ் நூல்கள் காணப்படும். நீர்படுப, அந்த பாண்டியனுடைய நாட்டில் இருக்கும் நீர்நிலைகளில் காணப்படுவது என்னவென்றால் வெண் சங்கும் நித்திலமும். விலை உயர்ந்ததாக கருதப்படுகின்ற வெண்மையான சங்குகளும் நித்திலமும் அவனுடைய பாண்டியனுடைய நீர்நிலையில் காணப்படுகின்றன. சாரல் மலைப்படுப யானை, சாரல் பொழிகின்ற மலைப்பகுதியில் காணப்படுவது யானைகள். இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு பெரும் படையை வைத்திருக்கக்கூடிய, செல்வத்திற்கு குறைபாடு இல்லாத வயமாறன் பாண்டிய மன்னனுடைய பெயராகவும் இதை கருதுவர். வயமாறனுடைய கூர்வேல், அவனுடைய உலகத்தில் காணப்பட்டது செம்பொன், நாட்டில் முத்தமிழ் நூல், நீர்நிலையில் வெண்சங்கம் நித்திலமும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிறப்பு மிகுந்த பொருள்கள் காணப்படுகின்றன. இப்படி இருக்க அந்த வயமாறனுடைய கூர்மையான வேல் எங்கு காணப்படுகிறது என்பதை போல இந்த பாடல் கேட்கிறது வினா. வயமாறன் கூர்வேல், தலைப்படுப தார்வேந்தர் மார்பு. இந்த வயமாறனுடைய கூர்மையான வேலினுடைய நுனி பகுதியானது எங்கு காணப்படும் என்றால், மாலை அணிந்த எதிரி வேந்தனுடைய மார்பில் காணப்படும் என்பதாக இந்த புகழ் பாடல் அமைந்துள்ளது. திரை, பாண்டியனுடைய திரை. பாண்டிய நாட்டில் திரை எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. நேமி நிமிர்தோள் நிலவுதார் தென்னவன்
காமர் நெடுங்குடை காவலன் ஆனையால் ஏம மணிப்பூன் இமையார் தெருந்தடி பூமி மிதியா பொருள் நேமி நிமிர்தோல் நன்கு வலிமையான நிமிர்ந்த தோள்களை கொண்ட நிலவுதார் தென்னவன் நிலவை போன்று குளிர்ச்சி பொருந்திய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்த தென்னவன் பாண்டிய மன்னன். தென்னவன் காமர் நெடுங்குடை காவலன். தன்னுடைய வெண்கொற்ற குடையால் இந்த உலகத்தையே காவல் காத்து கொண்டு இருக்கிறான். ஆனையால் அப்படி இந்த உலகத்தை தன்னுடைய வெண்கொற்ற குடையால் காவல் காத்து கொண்டிருக்கும் அந்த பாண்டிய மன்னனுடைய ஆணை இல்லாமல், அனுமதி இல்லாமல் ஏம மணிப்பூன் இமையார் திருந்தடி பூமி மிதியா பொருள் நன்கு அணிகலன்களை அணிந்திருப்பவர்களும் தன்னுடைய இமைகளை இமைக்காதவர்களாகவும் இருக்கும் தேவர்களுடைய திருந்தடி பாதமானது இந்த பூமியை மிதிக்காமல் இருக்கின்றது. ஏனென்றால் பாண்டியனுடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் அவர்களுடைய பாதம் பட்டால் அவருக்கு திரை செலுத்த வேண்டும் என்பதற்கு பயந்து அந்த தேவர்களுடைய பாதம் இந்த பூமியில் படாமல் இருக்கின்ற ஒரு பொருளாக இருப்பதாக இந்த திரை என்கின்ற பாடல் நமக்கு ஒரு மிக சிறப்பான செய்தியை எடுத்து கூறுகிறது. அடுத்ததாக கைக்கிளை. கார் நறு நீளம் கடிகையத்து வைகளும் நீர் நிலை நின்ற தவம்களோ கூர் நுனைவேல் வண்டிருக்க நக்கதார் வாமான் வழுதியால் கொண்டிருக்க பெற்ற குணம். இப்பாடல் ஒரு சிறந்த அகப்பாடல் என்றும் கூட நம்மால் எண்ணி பார்க்க முடியும். கார் நறு நீளம், கருமையான நீல நிறத்தில் இருக்கின்ற குவளை மலர், சேரும் தண்ணீரும் நிறைந்திருக்கின்ற பகுதியில் மலர் நாள்தோறும் நீர்நிலை ஒரு குளம். அந்த குளத்திற்கு பக்கத்தில் இந்த குவளை மலரானது பூத்து நிற்கிறது. அதனுடைய தண்டு ஒற்றை காலில் நின்று தவம் செய்வதை போல கவிஞருக்கு காட்சியளிக்கிறது. கார் நறு நீளம் கடிகையத்து வைகளும் நீர் நிலை நின்ற தவம்களோ. இந்த குவளை மலரானது நீர்நிலையில் நின்று ஒற்றை காலில் செய்கின்ற தவத்தின் பயனால் தானோ என்னவோ கூர் நுனை வேல் வண்டிருக்க நக்கதார் வாமான் வழுதியால், கூர்மையான வேலை ஒத்த மலர் இலைகளை போன்ற கூர்மையான வேல், அந்த இலையினுடைய அமைப்பை ஒத்த கூர்மையான வேலை கொண்டிருக்கும் வாமான் வழுதி என்கின்ற பாண்டிய மன்னனுடைய மார்பில் கொண்டிருக்க பெற்ற குணம் சென்று சேர்ந்தது அந்த தவத்தின் பயனால்தானோ என்னவோ என்று தலைவி அந்த வாமான் வழுதி என்கின்ற பாண்டிய மன்னன் அணிந்திருக்கும் மாலையை பார்த்து தன்னுடைய கைக்கிளையை வெளிப்படுத்துவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக சோழன். யானை மரம், யானையினுடைய வீரம். சோழனுடைய படையில் இருக்கின்ற யானையினுடைய வீரத்தை பற்றி பாடல்கள் வெளிப்படுத்துகிறது. கொடி மதில் பாய்ந்து இற்ற கோடும் அரசர் முடி இடறி தேய்ந்த நகமும் பிடி முன்பு கொல்லாமை நாணி புறங்கடை நின்றதே கல்லார் தோள்கிள்ளி களிறு. கொடி சூழ்ந்திருக்கின்ற, கொடி வளர்ந்திருக்கின்ற மதில்களில் பாய்ந்ததால் ஏற்பட்ட கோடுகளும், யானையினுடைய தந்த சுவர்களில் மோதியதால் அவற்றில் ஏற்பட்ட கோடுகள், அரசர் முடி இடறி தேய்ந்த நகம், அரசர் எதிரி அரசர்களுடைய மணிமகுடம் கீழே விழ அது யானையினுடைய நகத்தில் பட்டு தேய்ந்து போகிறது. கொடிமதில் பாய்ந்து இற்ற கோடும் அரசர் முடி இடறி தேய்ந்த நகமும், சுவரின் மீது பாய்ந்ததால் தந்தத்தில் ஏற்பட்ட கோடுகளும், அரசனுடைய முடியை மணி மகுடத்தை இடறியதால் நகத்தில் ஏற்பட்ட தேய்ந்த நகமும் வைத்து கொண்டு
பிடி முன்பு பொல்லாமை நாணி புறங்கடை நின்றதே. பிடி பெண் யானை. பெண் யானையின் முன்பு சென்று நிற்பதற்கு வெட்கம் கொண்டு செல்லாமல் வெட்கத்தோடு பின்புறத்திலேயே நின்றது. கல்லார் தோள் கிள்ளி களிறு. இந்த கிள்ளி என்கின்ற சோழ மன்னனுடைய களிறு ஆண் யானையானது தன்னுடைய தந்தத்தில் ஏற்பட்ட கோடுகளாலும் நகத்தில் ஏற்பட்ட தேய்வுகளாலும் பெண் யானையின் முன்பு செல்லாமல் வெட்கம் கொண்டு சுவரின் பின்புறத்திலேயே நின்றதாக இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. களம். சோழன் போர் செய்து சென்ற போர்க்களம் எப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதாக இப்பாடலினுடைய கருத்து அமைந்துள்ளது. முடி தலை வெள்ளோட்டு மூளை நெய்யாக தடித்த குடல் திரியா மாட்டி எடுத்து எடுத்து பேய் விளக்கு அயரும் பெற்றிதே செம்பியன் சேய் பொறுத்த களம். செம்பியன் என்கின்ற சோழ மன்னன் போர் செய்த போர்க்களம் எப்படி இருக்கும் என்றால், முடி தலை வெள்ளோட்டு, முடியை கொண்டிருக்கும் தலையினுடைய வெள்ளையான மண்டை ஓட்டை, வெள்ளை ஓட்டை விளக்காக எடுத்து, முடிதலை வெள்ளோட்டு அந்த மண்டை வெண்மையான மண்டை ஓட்டை விளக்காக எடுத்து அதில் சிதற கிடக்கின்ற மூளைகளையெல்லாம் எடுத்து நெய்யாக சேர்த்து வயிற்றிலிருந்து வெளிப்பட்டு சரிந்து கிடக்கின்ற தடித்த குடலையெல்லாம் எடுத்து திரியாக வைத்து பேய் விளக்கு ஏற்றி மகிழ்ச்சியாக கூத்தாடி கொண்டிருக்கும் செம்பியன் என்கின்ற சோழ மன்னன் போர் செய்து சென்ற போர்க்களம் என்கின்ற செய்தியை இப்பாடல் விளக்குகிறது. சோழ மன்னனுடைய கொடை. கொடை என்பது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வள்ளல் தன்மையை விளக்குவதுதான் கொடை. அந்தணர்கள் ஆவோடு பொன் பெற்றார், நாவலர் மந்திரம் போல் மாண்ட களிறு ஊர்ந்தார், எந்தை இளங்குவல் கிள்ளி ரேவதினால் என்னோ சிலம்பு இதன் கூடிழுந்தவாறு. எந்தை என்னுடைய தந்தையை போன்ற இளங்கு வேல், அப்படி இலை போன்ற வேலினை கையில் வைத்திருக்கும் கிள்ளி மன்னனுடைய ரேவதி நாள் அன்று, ரேவதி நாள் என்பது அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர், கிள்ளி மன்னனுடைய பிறந்த நாளாக குறிப்பிடப்படுகிறது. அந்த கிள்ளி மன்னனுடைய ரேவதி நாள் அன்று அந்தணர்கள் ஆவோடு பொன் பெற்றார்கள். அந்தணர்கள் எல்லோரும் வந்து பசுக்களோடு நிறைய பொன்களை பரிசாக பெற்று சென்றார்கள். நாவலர் மந்திரம் போல் மாண்ட களிறு ஊர்ந்தார். புலவர்களும் பாடல்களை பாடுபவர்களும் கிள்ளி மன்னனிடம் வந்து நிறைய பரிசுகளோடு யானையில் ஊர்ந்து சென்றார்கள். இப்படி இல்லாதவர்கள் இருக்கின்றவர்கள் என்று பார்க்காமல் இந்த கிள்ளி மன்னனிடம் ரேவதி நாள் அன்று வந்த எல்லோரும் சுமக்க முடியாத அளவுக்கு கொடை பொருள்களை பெற்று பெற்று சென்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் சிலம்பு இதன் கூடிழந்தவாறு, சிலந்து என்கின்ற பூச்சி மட்டும் தன்னுடைய கூட்டை இழந்து நின்றதாக இப்பாடல் நமக்கு கூறுகிறது. அடுத்ததாக சேரன். சேரனுடைய முதல் பாடல், நம்மளுடைய பாடப்பகுதியினுடைய முதல் பாடல் புகழ். வானிற்கு வையகம் வென்றது, வானத்து மீனிற்கு அணையார் மரமன்னர், வானத்து மீன் சேர் மதியணையான் விண் உயர் கொள்ளியர் கோன் சேரன் கோதையன்பான். வானிற்கு வையகம் வென்றது, அந்த வானத்தை விட இந்த வையகம், இந்த நில உலகம், பூமி வென்றது. வானத்தை விட இந்த பூமியானது வெற்றி கொண்டது. வானத்து மீனிற்கு அணையார் மரமன்னர், எந்த வகையில் என்று வினாவை எழுப்பி அதை யோசித்தால், அந்த வானத்தை விட இந்த பூமியானது வெற்றி கொண்டது எதனால் என்று பார்த்தால், வானத்து மீனிற்கு, வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கு அணையார் மரமன்னர், வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கு
இணையாக இல்லாமல் அதற்கு அதிகமாக இந்த பூமியில் வீரம் பொருந்திய மன்னர்கள் இருப்பதால் அந்த வானத்தையே இந்த பூமியானது வென்றது என்கின்றது முதல் 2 அடி. வானத்து மீன்சேர் மதியணையான் விண்ணுயர் கொள்ளியர் கோன் சேரன் கோதை என்பான். அவ்வளவு வீரர்கள், மர வீரர்கள், மர மன்னர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கேட்டால், வானத்தில் இருக்கின்ற மீனை விட அதிகமான மரம் வீரம் கொண்ட மன்னர்கள் வானளவிற்கு உயர்ந்து இருக்கும் கொல்லி மலையில் இருக்கும் மன்னனான சேரனுடைய கோதை என்கின்ற நாட்டில்தான் இருக்கின்றார்கள் என்கின்றது இப்பாடல். நாடு சேரனுடைய அடுத்த 2வது பாடலாக நாடு. அள்ளல் பழனத்து அரக்கு ஆம்பல் வாய் அவிழ வெள்ளம் தீப்பட்டது என அள்ளல் பள்ளனத்து அரக்கு ஆம்பல் வாய் அவிழ வெள்ளம் தீப்பட்டது என வெறியி புள்ளினம் தம் கை சிறகார் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. அள்ளல் பள்ளனத்து அரக்கு ஆம்பல் வாய் அவிழ சேரும் சடதிகளும் நிரம்பி இருக்கின்ற நீர்நிலைக்கின் பக்கத்தில் ஆம்பல் மலர்களானது தன்னுடைய இதழ்களை விரிக்க வெள்ளம் தீப்பட்டது என வெறியி புள்ளினம் தம் அந்த மலர்கள் நீர்நிலையில் இருந்து தன்னுடைய இதழ்களை விரிக்க அரக்கு சிகப்பு நிறமுடைய அந்த ஆம்பல் மலரானது இதழ்களை விரிப்பதை பார்த்து வெள்ளம்தான் தீப்பற்றி கொண்டதோ என்று பயந்து புள்ளினம் தம் பறவை இனங்கள் தம் கை சிறகார் பார்ப்பு உடுக்கும் பறவை இனங்கள் தன்னுடைய சிறகுகளை கொண்டு தன்னுடைய குஞ்சு பறவைகளை மூடி பாதுகாக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. தன்னுடைய கை சிறகார் தந்த குஞ்சு பறவைகளையெல்லாம் மூடி பாதுகாப்பதை போன்றது பாதுகாப்பான வேலை வைத்திருக்கக்கூடிய இந்த சேர மன்னனின் கோதை நாடு. இயல்பாகவே தண்ணீரில் மலர் பூப்பது இயற்கை. தண்ணீரில் இருக்கும் சிகப்பு நிற அரக்கு ஆம்பல் பூவானது அந்த இதழ்களை விரிப்பதை பார்த்து புள்ளினங்கள் பறவை இனங்கள் எப்படி தண்ணீர் தீப்பற்றி கொண்டது என்று எண்ணி பயந்து தன்னுடைய கை சிறகை கொண்டு அதனுடைய குட்டி குஞ்சு பறவைகளை பாதுகாக்கிறதோ அதை போன்ற பாதுகாப்பான நாடு சேரனுடைய இந்த கோதை நாடு என்கின்றது இந்த பாடல். அடுத்ததாக கைக்கிளை சேரனுடைய 3வது பாடல். ஏற்று ஊர்தியானும் இகழ்வெம்போர் வானவனும் ஆற்றலும் ஆள் வினையும் ஒத்து ஒன்றின் ஒவ்வாறே கூற்ற கணிச்சியோன் கண் 3 2 ஆற்றல் சால் வானவன் கண். ஏற்று ஊர்தியான் காளையை வாகனமாக கொண்டவனும் இகழ்வெம்போர் வானவனும் எப்பொழுதுமே வெற்றியோடு புகழோடு தன்னுடைய உறவை வைத்திருக்கின்ற வானவன் என்கின்ற சேர மன்னனும் ஆற்றலாலும் ஆள் வினையாலும் தன் ஆள்கின்ற திறத்தினாலும் ஒத்து காளையை வாகனமாக வைத்திருக்கின்ற சிவனும் சிறப்பையும் புகழையும் பெற்றிருக்கின்ற வானவனும் ஆற்றலாலும் ஆளுகின்ற திறத்தாலும் இருவரினுடைய திறமையும் வலிமையும் ஒன்றுதான். ஒத்து ஒன்றின் இருவருக்கும் வேறுபாடு ஏதேனும் உண்டு என்று கேட்டால் உண்டா என்று கேட்டால் ஒவ்வாறே ஒன்றே ஒன்று மட்டும் உள்ளது. கூற்ற கணிச்சியோன் கண் 3 2 ஆற்றல் சால் வானவன் கண். கூட்டி பார்க்கின்ற பொழுது கண் 3 சிவனுக்கு கண் 3ஆக இருக்கும். 2 கண்களை மட்டுமே கொண்டவன் வானவனாக இருப்பான். காளையை வாகனமாக கொண்ட சிவனும் வானவனும் ஆற்றலாலும் வினைகளாலும் ஒத்தவர்களே.
இந்த இருவர்களுக்கும் வேறுபாடு ஏதேனும் ஒன்று உண்டா என்று கேட்டால் ஒன்று மட்டும் உள்ளது. அது என்னவென்றால், சிவனுக்கு கூட்டி பார்க்கின்ற பொழுது கண்கள் 3ஆக இருக்கும். ஆனால் 2 கண்களை கொண்டவர் இந்த வானவர் என்று இந்த ஒரு வேறுபாடு மட்டும்தான் சிவனுக்கும் வானவனுக்கும் உண்டு. மற்றபடி சிவனை ஒத்தவன் இந்த வானவன் என்கின்ற அளவுக்கு இந்த சேர மன்னனுடைய கைக்கிளை பாடல் அமைந்திருக்கிறது. இதுவரை நாம் முத்தொள்ளாயிரத்தில் இருந்த பாண்டியன் 3 பாடல்களையும், சோழன் 3 பாடல்களையும், சேரன் 3 பாடல்களையும் பாடப்பகுதிகளாக கொண்ட பாடல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் அடுத்த தகவல் உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.